ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. என்னங்க பண்ணுறது, இந்த குட்டி பையனை வச்சுக்கிட்டு முடியல, வீட்டு வேலை செய்கிறதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி கொஞ்சம் நிறையா வெயிட் போட்டுட்டேன்னா, அதனால் கொஞ்சம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிட் குறைக்கிறது எப்படின்னு தெரியல. ஏன்னா இவனை விட்டுட்டு என்னால் போய் வெளியில் வாக்கிங் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடில. நான் ஏதாவது பண்ண போனேன்னா அம்மா நானுன்ட்டு அவனும் வந்துடுறான். ஸோ அதனால் இப்போ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி வேலையை பார்த்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதே ஒரு பெரிய வேலை. இந்த கோலம் போடுறதுக்குள்ளேயே அவன் 1000 நாஸ்தி பண்ணிட்டான். இவனுக்காகவே இங்கே தண்ணி தெளிக்கிறது கிடையாது பாதி நேரம். ஏன்னா நான் எந்திரிச்சேன்னா என் கூடயே எந்திரிச்சிருவான் அவனும். நான் கூட இருந்து படுத்து தூங்குற வரைக்கும் அவனும் தூங்குவான். நான் எந்திரிச்சு வெளியில் வந்தேன்னா அவனும் என் கூடயே வெளில வந்துடுவான். வந்துட்டு அம்மா நானுன்னு இதே வேலை தான். வீட்டெல்லாம் ஒரு நாஸ்தி பண்ணி போட்டுட்டு அவர் மாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டுருக்காரு. அவர் தூங்குகிற கேப்பில் இந்த அரிசியெல்லாம் ஆட்டி வச்சிடணும். ஏன்னா அவர் வந்தார்னா இந்த கிரைண்டரை பிடிச்சிக்கிட்டு அந்த அடியில் இருக்க சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இதே வேலை தான். ஆஃப் பண்ணுறது அப்புறம் ஆன் பண்ணுறது, இதுவும் கிரைண்டர் ஓடுதுன்னு தெரிஞ்சால் இதே ஒரு வேலையை ஆரம்பிச்சிருவான். ஃபஸ்ட்டு இட்லி மாவுக்கு போட்டு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கள் ஊரில் அடை தோசைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இதுக்கு எப்படி சொல்லுவீங்களோ தெரியல. இங்கே பாருங்கள், இதுக்கு இட்லி அரிசி ப்ளஸ் ரேஷன் கடை அரிசி கொஞ்சம், ரேஷன் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு, இதுக்கு தேவையானது தக்காளி, பூண்டு, அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இது தான். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிரைண்டரில் அந்த இட்லி மாவு எல்லாம் மாறி ஒரு பக்கமாக எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். கடைசியாக தான் போட்டேன். ஏன்னா இது இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போடுறதால இது இட்லி மாவு போடுறதுக்கு முன்னாடிலாம் போட்டிங்கன்னா அது கிரைண்டர் கழுவிட்டு தான் போடணும். 2 வேலையாயிடும். அதனால் இட்லி மாவை ஆட்டி வச்சுட்டு தான் நான் இது எப்பயுமே ஆட்டுவேன். அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு இது போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா அடுத்தது சார் எந்திரிச்சு வந்துடுவார். சார் எந்திரிச்சு வந்தாருன்னா அவர் கூட்டிகிட்டு மற்ற வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் இது அடுத்த நாளுக்கான ஒரு இது தான். அடுத்த நாள் இதுக்கு பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு சட்னி ப்ளஸ் அடை தோசை. என் குட்டி பையனுக்கு பீனட் சட்னி. அதுக்கப்புறம் அவருக்கு இட்லி ஊற்றிட்டேன். அவருக்காக தான். ஏன்னா பூண்டு சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும், அவனால் சாப்பிட முடியாது. ஸோ அவருக்கு கொஞ்சமாக கடல சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்றிட்டேன். எங்களுக்கு பூண்டு சட்னி ப்ளஸ் அடை தோசை தான் சுட்டிருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்ன செய்வீங்க, எப்படி செய்வீங்க, எந்த காம்பினேஷனோட செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.